உங்கள் அனைவரையும் இந்த கார்னர்ஸ்டோன் லெசனில் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாரந்தோறும் இந்த கார்னர்ஸ்டோன் லெசனில் மிக முக்கியமான பாடங்களை, நம்மளுடைய வாலிப பிராயத்திலே நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டும், என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை நாம் வேதத்திலிருந்து படித்து வருகிறோம். இந்த வாரத்தின் தலைப்பானது இயேசுவின் அழைப்பு. நம்மளுடைய வாழ்க்கையின் நாயகராக இயேசு இருக்கிறார். அந்த நாயகரின் அழைப்பை குறித்து நாம் இந்த வாரத்திலே நாம் படிக்கப் போகிறோம். அவர் எவ்வாறு நம்மளை அழைக்கிறார், அவர் நம்மளை அழைப்பதற்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் செய்தார் என்பதை அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் செய்த காரியங்களிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை படிக்கப் போகிறோம். இந்த வார தியானத்திற்கான பகுதி லூக்கா 6வது அதிகாரம், மார்க் 3வது அதிகாரம், மத்தேயு 5லிருந்து 7வது அதிகாரம். இந்த 3 காரியங்களையும் நாம் ஒன்றாக சேர்த்து படிக்கும் பொழுது தேவன் முதலில் தன்னுடைய சீஷர்களை அழைக்கிறார். பின்பு அவர்களுக்கு தேவனுடைய சீஷர்களாக அல்லது தேவனுடைய அப்போஸ்தலர்களாக வாழ்வதற்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 3 காரியங்களை நாம், இந்த 3 பகுதிகளை, வேதாகம பகுதிகளை ஒன்றாக இணைத்து நாம் படிக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய அழைப்பு எவ்வாறு நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் திட்டமாய் படிக்கப் போகிறோம். இந்த வார பாடத்திற்கான மெய்யான வசனங்கள் என்னவென்றால், லூக்கா 6வது அதிகாரம் வசனம் 12-13 இவ்வாறு சொல்கிறது. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த வசனத்தை நாம் சற்று தியானிக்கும் பொழுது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை பின்பற்றி வந்த அநேகர் இருந்தார்கள். அவரை பின்பற்றி வந்தவர்கள் வெறும் 12 பேர் மட்டும் கிடையாது. அவரை பின்பற்றி த ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் நிறைய பேர் இருந்தார். அதிலே 12 பேரை ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக தேர்ந்தெடுக்க ஒரு சமயம் வந்தது. அதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு செயலிலே ஈடுபடுகிறார். இயேசு கிறிஸ்து யார் நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் கடவுள், இப்பொழுது மனித ரூபத்திலே இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் மனிதனாக இருந்தபோது தன்னுடைய சொந்த அந்த தெய்வத்துவத்தை அவர் ஒருபோதும் வெளிக்காட்டியது கிடையாது. மாறாக ஒரு மனிதன் எவ்வாறு தேவனை சார்ந்து இருக்க வேண்டுமோ அவ்வாறு இயேசுவானவர் பிதாவானவரை சார்ந்தே எப்பொழுதும் எல்லா காரியத்தையும் செய்து வந்தார். இது ஒரு முக்கியமான பாடம். நம்மளுடைய மனித இயல்பிலே, மனித பலவீனமான சுவாபத்திலே நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். இயேசுவானவர் என்ன பண்ணார்? எப்பவும் பிதாவிடம் நெருக்கமாக அவரை பிடித்து கொண்டே இருந்தார். அவர் சொல்கிற காரியத்தை தான் செய்தார். அவர் என்ன விரும்பினாரோ அதை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு குழப்பமும் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை இயேசுவானவருடைய வாழ்க்கையை போல உறுதியாக அவருடைய வாழ்க்கை என்ன நோக்கத்திற்காக உலகத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. அப்படின்னா என்ன காரணம்? அவர் எல்லா சமயத்திலும் என்ன காரியம் செய்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலே தேவனோடு அந்த இணைப்பை அவர் விட்டுவிடவில்லை. இன்னைக்கு அவர் அப்படிப்பட்ட உதாரணத்தை நமக்கு வைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னா 12 பேரை தேர்ந்தெடுப்பது. இன்னைக்கு சபையிலே தலைவர்களை தேர்ந்தெடுப்பதும், சபையிலே ஒரு சில பொறுப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுப்பதும் நமக்கு ரொம்ப கடினமான வேலையாக இருக்கு. அப்போ இயேசுவானவர் பின்தொடர்ந்து அநேக மக்கள் வந்தார்கள். அப்போ அந்த அநேக மக்களிலே அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். இது எப்படி அவருக்கு சாத்தியமாச்சு? எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் கிடைத்தது என்றால், இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடம் அதிகமாக ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட. இயேசுவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இரவு முழுவதும் கண் விழித்து ஜெபம் பண்ணுறார். அவர்
பிதாவானவர் என்ன காரியம் சொல்கிறாரோ அதை மாத்திரம்தான் செய்து நமக்கு உதாரணத்தை விட்டு சென்றிருக்கிறார். நம்ம இந்த காரியத்தை நன்றாக படிக்க வேண்டும். ஏன்னா இயேசுவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். என்ன காரணத்துக்காக அப்படின்னா, அவர் தவறான ஆட்களை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் சரியான ஆட்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த முடிவை சரியாக எடுப்பதற்கு தேவன் இயேசுவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, முழுவதும் பிதாவானவரிடம் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். நாம் படித்தோம்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகவும் முக்கியமான முடிவை நாம் எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். அதுவும் சும்மா லைட்டாக ஜெபிக்கக்கூடாது. இயேசுவானவர் என்ன பண்ணார், முழுவதும் நம்மளுடைய ஜெபம் அவ்வளோ உறுதியான ஜெபமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கணும், எந்த இடத்துல வேலைக்கு போகணும், என்ன வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான முடிவுகள். இதையெல்லாம் நீங்கள் ஏனோ தானோன்னு எடுத்துடாதீங்க. நீங்கள் எடுப்பதற்கு முன்பதாக, ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கையில் எடுப்பதற்கு முன்பதாக ஆண்டவரிடம் ஆழமாக ஜெபியுங்கள், அவரோடு நெருங்கி ஜெபியுங்கள், அதிக நேரம் ஜெபத்தில் செலவிடுங்கள். ஆண்டவரே, நான் இந்த முடிவை என்னுடைய வாழ்க்கையில் எடுக்கப் போகிறேன், நான் என்ன முடிவை எடுக்க வேண்டும், இது சரியான முடிவா இல்லையா என்பது எனக்கு தெளிவுபடுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். உங்களுடைய ஜெபம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாக உங்களுடைய இருதயத்திலேருந்து அந்த ஜெபம் வருகிறதோ, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கண்டிப்பாக அளிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அப்படி அழகாக தெளிவாகும். சரியான முடிவில் ஆண்டவருடைய சித்தம் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் அழகாக தெரியும் உங்களுக்கு. இதை இயேசுவானவர் நமக்கு ஒரு உதாரணமாக வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். மிகவும் முக்கியமான ஒரு பாடம். தொடர்ந்து நாம் இந்த அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவர் இந்த 12 பேர்களை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து விட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு பெரிய உபதேசங்களை கொடுக்கிறார். என்ன உபதேசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த மலை பிரசங்கம்னு சொல்லுவோம்ல, மத்தேயு 5வது அதிகாரத்திலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் மிகவும் அருமையான கருத்துக்களை, அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சற்று படிக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு புரிந்து கொள்ள முடியும். இயேசுவானவரை நாம் நமது குருவாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசுவானவர் நம்மளை அவருடைய சீஷராக, நம்மளுடைய வாழ்க்கையிலே அவருடைய அழைப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது, அந்த அழைப்பிற்கு ஏதுவாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த போதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, உதாரணமாக ஆண்டவர் உங்களை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன்னா, ஒரு செவிலியராக இருக்கிறேன். நான் பணிபுரிகிற ஆஸ்பத்திரியில் நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன். ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக இந்த பணிக்கு என்னை அழைத்தார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளான் மட்டும் பத்தாது, இந்த பணியிலே நான் எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் அநேக உபதேசங்களை எனக்கு தந்திருக்கிறார். என்னோட பணி என்னவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய சீஷராக நான் இந்த பணியை செய்யும் பொழுது, இது என்னுடைய வாழ்க்கையின் அழைப்பு. ஆண்டவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இந்த பணி எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நான் அநேக மக்களை சந்திக்க இயலும், அநேக மக்களிடம் நான் பேச இயலும், அநேக கஷ்டப்படுகிற தருவாயிலே, உண்மையிலே அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கக்கூடிய தருவாயிலே அவர்களை சந்திப்பதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை இந்த பணியின் மூலமாக எனக்கு தந்திருக்கிறார். இந்த பணியிலே நான் பணி செய்யும் பொழுது, நான் தினமும் அந்த வேலைக்கு செல்லும் பொழுதும் வரும் பொழுதும் அநேகர் என்னை பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்னுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது என்பதை நான் ஒரு சாட்சியாக மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போஸ்தலர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு இந்த மலை பிரசங்கத்தை ஏன் செய்கிறாரு அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெளியே செல்லும் பொழுது, ஆண்டவருக்காக உறுதியாக நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுடைய இருதயம் எவ்வளவு சுத்தமானதாக இருக்க வேண்டும், அவர்களுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்திற்காக அவர்களை இந்த அப்போஸ்தலராக தேர்ந்தெடுத்தார் என்பதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு அந்த போதனைகள் உபயோகமாக இருந்தது. நம்ம ஆரம்ப கட்டத்திலே
சபை வளர்ந்து வருகிற நேரத்திலே அவர்களோட ஊழியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை அழைத்து இந்த போதனைகள் எல்லாம் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் மரிக்கும் தருவாயிலே ஒருத்தரும் கூடல, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. ஆனால் உண்மையாக இன்னைக்கு ஆண்டவரை அவர்கள் மறுபடியும் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தாங்களோ, அந்த மரித்த காட்சிகள் எல்லாம் அவங்களுடைய மனசில் வந்துட்டு போச்சோ, ஆண்டவர் அவர்களை அழைத்ததின் நோக்கத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்ன போதனைகள் எல்லாம் அவங்க மனசில் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதை பேதுருவாக இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், எந்த சீஷர்களாக இருக்கட்டும், எந்த அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஊழியத்திற்கு செல்லும் பொழுது தேவனுக்கென்று, இயேசுவானவருக்கென்று அவர்கள் உறுதியாக நின்றார்கள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் அழைப்பு என்ன? உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலே இயேசுவின் அழைப்பின் பாதையில் தான் சென்று கொண்டு இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்தின் அழைப்புக்கு, அதாவது சாத்தானின் அழைப்புக்கு உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறதா? ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஒருவேளை உங்கள் கையில் ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்குறாங்க. என்ன பொறுப்பு அப்படின்னா, இயேசுவானவருடைய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் மக்களை அழைப்பதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எப்படிலாம் ரெடி பண்ணுவீங்க? நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படியெல்லாம் ரெடி பண்ணுவீங்க? உதாரணமாக இன்றைக்கி நம்மளுடைய சபையில் நம்ம கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்சில் ஒரு ரிவைவல் மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அழைப்பு கொடுக்கணும். நீங்கள் அதுக்கு ரெடி பண்ணுங்கள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதுலனா பரவாயில்ல, நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு பொறுப்பு உங்கள் கையில் கொடுக்கப்படுது. எங்கே போகிறதுக்கு இன்விடேஷன் அப்படின்னா, தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான இன்விடேஷனை தயாரிக்கும்படி உங்கள் கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. நீங்கள் அந்த இன்விடேஷனை எவ்வளவு இன்வால்மெண்ட்டோட செய்வீங்க நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்களுடைய பங்கு, நீங்கள் அந்த அழைப்பை தயாரிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் எல்லாம் அதில் போடுவீர்கள்? ஒன்று, கண்டிப்பாக ஏதாச்சும் ரொம்ப அப்படியே அட்ராக்டிவாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட். நித்தியமாய் வாழ்வதற்கு நமக்கு பரலோக ராஜ்யம் மிகவும் அவசியம். அப்போ நித்தியமாய் வாழ்வதற்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு உந்துதல் அவங்களுடைய மனசில் வரும். இப்படி இதை நான் ஒரு உதாரணமாக சொன்னேன். இதே மாதிரி உங்களுடைய மனசில் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் நிறைய காரியங்களை கண்டிப்பாக செய்வீங்க. அந்த ஒரு அழைப்பில் நிறையா காரியங்களை எழுதுவீங்க. ஏன்னா இப்போ நிறையா திருமண அழைப்புகள்லாம் எப்படி வருது, பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு வருது. நம்ம அப்படி ஒரு இன்விடேஷன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளும் அழகான ஒரு மியூசிக் போடுவோம். என்ன மியூசிக் போடுவீங்க? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நல்ல அருமையான ஒரு கிறிஸ்டின் மியூசிக், பேக்ரவுண்டில் அப்படியே பியானோ ப்ளே ஆகுது. அந்த கேட்சியான வேர்ட்ஸ், எல்லாரையும் ரொம்ப அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே அழகாக வருது. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில காசு செலவு பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிச்சு செய்யும் பொழுது எல்லாம் தயாராகிடுச்சு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியிடுறீங்க. தேவனோட ராஜ்யத்திற்கு அழைப்பு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் போய் ஒரு அழைப்பை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் வெளியிடுறீங்க. இதை பார்வையிடுகிற ஆட்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை யார் போட்டான்னு சொல்லி ஒரு நிமிஷமாச்சும் யோசித்து பார்ப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்ட உங்களை அதை பார்க்கிற நபர்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்ற வாழ்க்கையாக இருக்குதா அப்படிங்கிறத கூர்ந்து கவனிப்பார்கள். இன்றைக்கி அநேக முறை நம்ம நிறையா பேசிடுறோம், ஆனால் அதை நம்மளுடைய செயலில் காட்டுறது கிடையாது. வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சில் அருமையாக சாபத் ஸ்கூல் ப்ரோக்ராம்லாம் லீட் அவுட் பண்ணுவோம், அருமையான பிரசங்கங்கள் கேட்கிறோம், அருமையான பாடல்கள் பாடுகிறோம், அருமையான இசை கருவிகள் வாசிக்கிறோம். நிறைய வாலிப பிள்ளைகள் அருமையாக பிரசங்கம் பண்ணுறீங்க. இதெல்லாம் அருமையாக இருக்குது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே
அது வெளிப்படுகிறதா? வெறும் சபையில் மட்டும்தான் வெளிப்படுதா? இல்லை, நீங்கள் சொல்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே அது தெரிகிறதா? நீங்கள் அன்பை குறித்து அதிகமாக பேசுகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அன்பு வெளிப்படுகிறதா? இயேசுவானவர் அந்த 12 பேரை அழைத்த பிறகு இந்த மலை பிரசங்கத்தை எதுக்காக பண்ணுகிறார் அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த சீஷர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களும் இந்த இயேசுவானவரை பின்பற்றுகிற வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஒரு முறை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மத்தேயு 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே இந்த மலை பிரசங்கமானது அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்களை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை இனி உலகத்திற்குள் அனுப்ப வேண்டும். இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த உலகத்துக்குள்ள அனுப்பணும். நம்மளுடைய வாழ்க்கை எவ்வாறு மாற வேண்டும் என்பதை கிறிஸ்துவோட வாழ்க்கையை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்றால் அது அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்திருந்தார். ஒரு காரியத்தை அவர் மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார் என்றால் அது அவருடைய வாழ்க்கையிலே செய்கையாக இருந்தது. தன்னை போல பிறனையும் நேசின்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது இயேசுவானவருடைய வாழ்க்கையில் அது நடந்து கொண்டிருந்தது. அவர் மற்றவர்களை அதிகமாக நேசித்தார். இந்த மலை பிரசங்கம் வாசிக்கும் போது ரொம்ப த எபிக் கிறிஸ்டியன் பிராக்டிக்கல் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை, அதாவது செய்முறை வாழ்க்கை, கிறிஸ்தவ செய்முறை வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இந்த எதெல்லாம் படிப்போம், இந்த காரியத்தில் நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சீஷர்களுக்கும் அங்கே இருந்த மக்களுக்கும் சரி, முக்கியமாக சீஷர்களுக்கு அவர் தேர்ந்தெடுத்து அவருடைய அழைப்புக்கு ஏற்று வந்த அந்த சீஷர்களுக்கு அவர் மனிதர்களை அழைத்த அந்த இயேசுவானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இன்னைக்கு நம்மலாம் இது எவ்வளோ அழகான கேட்சியான டைட்டில், அவர்களை எப்படி கவர்ந்து இழுத்துருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பரலோக ராஜ்யம் அவங்களோட அல்டிமேட் எய்மாக இருந்துச்சு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதை கேட்டோன்னே அந்த சீஷர்களுடைய மனசுலலாம் ஒரு குழப்பம் வந்திருக்கும். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும், அந்த ராஜ்யத்தில் நம்ம மிகப்பெரிய பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்குடைய ஆசை. ஆனால் இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்போ நம்மளுடைய ஆவி எளிமை உள்ளதா இல்லையே, நம்மளுடைய மனசு அந்த தாழ்மை குணத்தை இன்னும் அடையலையே, நம்ம ரொம்ப அப்படி இல்லை யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சீஷர்களுடைய மனசில் ஒரு போராட்டம். ஏன்னா ஆண்டவர் அவர்களை அழைத்து விட்டார். அந்த அழைத்த நோக்கத்திற்காக, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக ஆண்டவர் போதனையை கொடுக்கிறார். இந்த கிறிஸ்தவ போதனை அவர்களுக்கு வித்தியாசமாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு அதிகாரத்தை நாம் அமைக்க வேண்டும் என்றால் நாம் நிச்சயமாக உடல் ரீதியாக பலசாலியாக இருக்க வேண்டும். எல்லாரும் நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும். எல்லாரையும் அடிமைப்படுத்தி தான் வைத்திருக்க வேண்டும். நம்ம சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லை. இப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டு தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. எப்போ? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து இதான் மலை பிரசங்கத்துடைய தொடக்கம். அப்படியே அழகாக ஆண்டவர் வர்ணித்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. என்னெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இதெல்லாம் கேட்கும் பொழுது அந்த சீஷர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையை நாம் இப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு தூண்டுதல் மனசில் வந்துச்சு. பிற்காலத்திலே அவர்கள் தேவனுக்கென்று, இயேசுவானவருக்கென்று அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட தொடங்கியது. அவர்கள் தேவனுக்கென்று, இயேசுவானவருக்கென்று ஒளியாய் இருந்தார்கள், இயேசுவானவருக்கென்று அவர்கள் உப்பாய் இருந்தார்கள். இந்த காரியம்லாம் அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கரெக்டாக வந்துச்சு. எப்போ அப்படின்னா, அவர்கள் உண்மையாக அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இயேசுவின் அழைப்பை அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின போது இந்த காரியம்லாம் அவங்களுக்கு உண்மையாக வெளியே வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, உண்மையாக கொலை செய்கிறதுனா, கொலை என்பது எங்கே தொடங்கும்? மனசில்.
ஒருத்தவங்களை நியாயம் இல்லாமல் நம்ம மனசில் தப்பாக நினச்சோம் அப்படின்னா அவர்களை கடிந்து கொண்டோம் என்றால் அவர்களை கொலை செய்ததுக்கு சமம்னு இயேசுவானவர் சொல்கிறார். உங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கான்செப்டில் இருந்திருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்கிறத கேளுங்க. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டின வாழ்க்கை. அதுதான் காட்ஸ் அல்டிமேட் பிளான் ஃபார் அஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன படிப்பு வேணாலும் தேர்ந்தெடுத்துருக்கலாம், என்ன வேலையில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உங்களுடைய மனசில் காரணமின்றி யார் மேலேயும் கோவப்படாதீங்க, ஏன்னா அது கொலை செய்ததுக்கு சமம்ட்டு இயேசுவானவர் சொல்கிறார். உங்கள் மனதிலே ஒரு பெண்ணை குறித்தோ ஒரு ஆணை குறித்தோ தவறான சிந்தை ஒருபோதும் வர வேண்டாம், ஏனெனில் அதை விபச்சாரம் என்று இயேசுவானவர் சொல்கிறார். ஒருவர் உங்களை 1 மைல் தூரம் நடக்க கூப்பிட்டார்னா நீங்கள் அவர் கூட 2 மைல் நடந்து போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அருமையான பாடங்கள், ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப். இயேசுவானவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அழைப்பை விடுக்கிறார். அவருக்கென்று நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய ஊழியத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க, அவருடைய ஊழியத்திற்காக அந்த வேலையை அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குணாதிசயங்கள் எல்லாம் வெளிப்படும் பொழுது அது உங்களுக்கு பாக்கியமாக இருக்கும். ஆவியில் தாழ்மை உள்ளவர்கள் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் அடிபட்டு அடியில் கடந்தாலும் பரவாயில்ல, இயேசுவானவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் தராரு, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் இயேசுவுக்காக அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய அழைப்புக்கு ஏற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி நினைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நிந்திப்பார்கள். நம்மளே இவனுக்கு வாழ தெரியல. ஆனால் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யார் இதை சொல்கிறா அப்படின்னா, நம்ம எல்லாம் படைத்த ஆண்டவர் இயேசுவானவர் சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். சாந்த குணம் இன்னைக்கு இருந்துச்சுன்னா உலகத்தில் வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இயேசுவானவர் என்ன சொல்கிறாரு? சாந்த குணம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள். இன்னைக்கு ஒருத்தர் உண்மையாக ஒரு காரியம் செய்கிறாங்க அப்படின்னா, ஐயோ வந்துட்டாருப்பா, இதுதான் இந்த பேசிக்கான கிண்டல். இன்னும் நிறைய பேர் நிறைய விதமாக நிந்திப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இது யார்கிட்ட இரக்கம் பெறுவார்கள்? நம்மளுடைய தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், கொஞ்சம் மாற்றும். இந்த உலகத்திலேயே இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மனசில் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும். ஐயோ நம்மகிட்ட இது இல்லையே, இது இல்லையே, இது இல்லையே. இதெல்லாம் உதறி தள்ளிட்டு இயேசுவானவர் அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்கு வருதுங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். ப்ராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்னா என்னது? நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் நிமித்தமாக துயரப்பட வேண்டும். துயரப்படுதல் என்றால் நாம் தேவனுக்காக நிற்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாரும் நம்மளுக்கு கிண்டல் அடிப்பாங்க, நம்மளுக்கு மனசில் ஒரு கஷ்டம் வரும். அதுக்காக அவர் விட்டுறாதீங்க. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இருதயத்தில் சுத்தம் வேணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய இருதயத்தில் தேவையில்லாமல் யார் மேலேயாச்சும் கோவப்பட்டால் கூட அது கொலை செய்ததுக்கு சமம், ஆண்டவருடைய கற்பனையை மீறினதுக்கு சமம். உங்களுடைய இருதயத்தில் ஒருவரை குறித்து தவறான எண்ணம் கொண்டிருந்தீர்களா, அவர்களோடு நீங்கள் விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. வாலிப பிராயத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எத்தனையோ விதத்திலே ரொம்ப வழி விலகி இந்த உலகத்தோடு இணைந்து வேதாகமத்தையும் ஆண்டவரையும் தங்களுடைய பெற்றோர்களையும் யாருமே வேண்டாம். எங்களுக்கு இந்த உலகத்தோட ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் இப்படி பேசினா தான் ஸ்டைல், நான் அப்படி தான் பேசுவேன். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ரொம்ப எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த மத்தேயு 5வது அதிகாரத்துலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் கண்டிப்பாக வாசித்து பார்த்து இதில் அநேக பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஹோம்ஒர்க்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கவனிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இதை ஒரு ஹோம்ஒர்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. மத்தேயு 5வது அதிகாரத்துலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் என்ன காரியத்தை சொல்ல வருகிறார், தேவனுடைய அழைப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் தேவன் விரும்புகிறார் என்பதை இந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். எனவே இந்த பாடத்தை நாம் நிறைவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் படித்திருக்கிறோம். தேவன் இயேசுவானவருடைய அழைப்பு நமக்கு இருக்கிறது. இன்று உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் வெளி தோற்றமாக கிறிஸ்தவர்களாக அருமையாக இருக்கிறோம். வேதாமத்தை தூக்குறோம், வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு அழகாக தெரியுது. ஆனால் உண்மையிலே இருதயத்திலிருந்து உண்மையிலே உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே நிஜமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறதா யோசித்து பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மத்தேயு 5வது அதிகாரத்திலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பகுதியாக வாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அந்த பகுதிக்கு ஒப்பிட்டு பாருங்கள். உதாரணமாக, நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருப்பீர்கள் என்று இயேசுவானவர் சொல்கிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு உப்பாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இட் ஷுட் ஆட் ஃப்ளேவர். ஒரு ருசி அந்த இடத்துல என்ன பண்ணணும், கூட. உப்பு இல்லாத சாப்பாடு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இனிமையான ஃப்ளேவர் வருதா நீங்கள் யோசித்து பார்க்கணும். மிக முக்கியமானது. இப்படி நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த அதிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இயேசுவால் அழைக்கப்பட்ட நாம் அந்த அழைப்புக்கு ஏதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எனவே இந்த பாடத்தை நாம் நிறைவுக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது வாலிப பிள்ளைகள் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இந்த 5வது அதிகாரத்திலேருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்து இயேசுவானவர் விரும்புகிற விதத்திலே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபத்திலே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் நம்மளுடைய மனதிலே இந்த காரியங்களை ஆழமாக பதித்து இயேசுவானவர் விரும்புகிற விதத்திற்கு இயேசுவானவர் என்னை அழைத்திருக்கிற அந்த அழைப்பிற்கு ஏதுவாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையான பாடம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக அந்த அழைப்புக்கு ஏதுவாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கென்று கொடுத்து விட்டு மோசமான நிலையில் இருக்கிறார்கள். உமக்கு அதிக வருத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த பாடத்தை கொடுத்தது நிமித்தமாக எங்களை நிற்பாட்டி இந்த மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் ஒப்பிட்டு பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை எந்தெந்த இடங்களிலெல்லாம் மாறுபட வேண்டுமோ கர்த்தர் மாற்றுங்க. அதை எங்களுக்கு உணர்த்துங்க. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் உமக்கு பிரியமாக மாற்றுவதற்கு நீர் எங்களை ஒருபோதும் தள்ளுகிற தேவன் அல்ல, எங்களை கட்டி தழுவிக் கொள்கிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன். கர்த்தாவே, இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும் பொழுது இந்த முடிவுகளை எடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல பலனோடு காத்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். Have a nice day in the Lord. Thank you.